SPM தேர்வில் 10A பெற்றும் மேற்கல்வி பயில இன்னமும் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களின் பிரச்சினை தீர்க்கப்படும் என கல்வி அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. எனவே அது குறித்து கவலைப்பட வேண்டாம் என அமைச்சர் ஃபட்லினா சீடேக் மாணவர்களையும் பெற்றோர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார். மெட்ரிகுலேஷன் இடங்களுக்கான மேல்முறையீட்டு முடிவுகள் வந்துவிட்டன. ஆனாலும் 10A பெற்ற மாணவர்களில் இன்னும் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என தெரிகிறது. அப்பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட்டு உரிய இடங்கள் வழங்கப்படும் என அமைச்சர் சொன்னார். 10A பெற்ற மாணவர்களில் ஒருவரும் மேற்கல்வி வாய்ப்பிலிருந்து விடுபடக்கூடாது என்பதே மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு. அதுவும் பூமிபுத்ரா மாணவர்களின் இட ஒதுக்கீட்டை பாதிக்காமல் மற்ற மாணவர்களுக்கு இடம் அதிகரிக்கப்பட்டுள்ளது தைரியமான நடவடிக்கை என்றார் அவர். SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கும் மேல் மிகச்சிறந்த தேர்ச்சியை பெற்ற அனைத்து மாணவர்களும் இன பாகுபாடின்றி மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பை பெறுவர் என அண்மையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். நடப்பு மக்களவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படும் 2010 தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் இணைய மோசடியை தடுக்க புதிய சட்டம் ஒன்றை வரையும் அரசாங்கத்தின் முயற்சியை பாதிக்காது. இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். அவ்விரு சட்டங்களும் தொழில்நுட்ப மற்றும் சட்ட அமலாக்க கண்ணோட்டங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்றார் அவர். தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டமானது அத்தரவுகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதாகும். ஒருவேளை தரவுகள் ஊடுருவப்பட்டு வெளியில் கசிந்தால் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அச்சட்டம் வகை செய்யும். அதே சமயம் அரசாங்கம் ஏற்ற உத்தேசித்துள்ள புதிய சட்டம் தனிநபர்களை பாதிக்கும் இணைய மோசடிகளை தடுக்கும் நோக்கத்தை கொண்டது என கோபிந்த் சிங் சொன்னார். தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தின் அமலாக்கம் இலக்கவியல் அமைச்சின் கீழ் வரும். உத்தேச புதிய சட்டம் தொடர்புத்துறை அமைச்சு மற்றும் உள்துறை அமைச்சின் ஒத்துழைப்பின் கீழ் அமலுக்கு வரும் என்றார் அவர். சட்டங்கள் வெவ்வேறு ஆனாலும் வரும் புகார்களை ஆய்வு செய்வதிலும் அவற்றை தீர்ப்பதிலும் அமைச்சுகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்கும் என கோபிந்த் சிங் உறுதியளித்தார். தாய்லாந்தில் கஞ்சா மீண்டும் போதைப் பொருளாக வகைப்படுத்தப்பட உள்ளது. கஞ்சாவை ஒரு பொழுதுபோக்கு பொருளாக பயன்படுத்த முடியாதென சட்டவிரோத போதைப்பொருள் கட்டுப்பாட்டு செயற்குழு முடிவுக்கு வந்திருப்பதே அதற்கு காரணம். மருத்துவ பயன்பாட்டுக்கு மட்டுமே கஞ்சா உகந்தது என அச்செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளனர். அவ்வகையில் கஞ்சாவோடு ஹெம்பையும் போதைப்பொருள் பட்டியலில் வைக்க அக்குழு பரிந்துரை செய்துள்ளது. அவ்வறிக்கை வரும் வாரத்தில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திடம் சமர்ப்பிக்கப்படும். அக்குழு பச்சை கொடி காட்டியிருப்பதால் கஞ்சா பயன்பாடு தொடர்பான சட்ட திருத்தங்கள் இனி சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி புதிய சட்டம் அமலுக்கு வரும். 2022ஆம் ஆண்டு தேசிய போதைப்பொருள் பட்டியலில் இருந்து கஞ்சாவை நீக்கிய முதல் ஆசிய நாடாக பெயர் பதித்த தாய்லாந்து அதனை பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மக்கள் பயிரிடவும் பயன்படுத்தவும் விற்கவும் அனுமதி வழங்கியிருந்தது. கிடா படாங்ஸ்ராயில் கடனுக்கு மதுபானம் கொடுக்க மறுத்த கடைக்காரரை வாடிக்கையாளர் கட்டையால் சரமாரியாக தாக்கும் வீடியோ வைரலாகியுள்ளது. அச்சம்பவம் ஜூலை 6ஆம் தேதி இரவு மணி 8:30 அளவில் சுங்கை கராங்கானில் நிகழ்ந்ததாக தெரிகிறது. முகத்தை முழுவதுமாக மறைக்கும் வகையில் ஹெல்மெட் அணிந்திருந்த ஆடவர் கட்டையுடன் கடைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. கடைக்காரரை சரமாரியாக தாக்கிய வாடவர் அங்கிருந்த பொருட்களையும் விட்டு வைக்கவில்லை, அவற்றையும் கட்டையால் அடித்து நொறுக்கினார். கடைக்காரர் கீழே விழுந்த பிறகும் கூட அவரை தாக்கி அந்நபர் பின்னர் தப்பியோடி விட்டார். கடைக்காரர் போலீசில் புகார் செய்ததை அடுத்து தாக்குதல் நடத்திய ஆசாமி கைதாகியுள்ளார். கடைக்காரருக்கு ஏற்பட்ட காயம் குறித்து தகவல் எதுவும் இல்லை.
Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பெர்லிஸ் கங்காரில் கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததில் தாய், தந்தை மற்றும் 3 வயது மகன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கம்போங் தொக் புலாவ் ஜிலன் கங்கார் அலுஸ்தார் சாலையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மீட்புத்துறை வருவதற்குள் அம்மூவரையும் பொதுமக்கள் காப்பாற்றினர். எனினும் 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணும் அவரின் மகனும் பேச்சு மூச்சின்றி கடந்தனர். அவ்விருவருக்கும் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. செராஸ் பிளாசா பூச்சோங்கில் முறையான வேலை பெர்மிட் இல்லாத வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்திய கேளிக்கை மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 46 பேர் கைதாகினர். அவர்களில் ஒருவர் உள்ளூர் ஆடவர், 6 பேர் வெளிநாட்டு ஆடவர்கள், 39 பேர் வெளிநாட்டு பெண்கள் ஆவர். பெர்மிட் இல்லாதவர்களை வேலைக்கு எடுத்தது, பெர்மிட் இல்லாமல் வேலை செய்தது, சுற்றுலா விசா நிபந்தனைகளை மீறியது ஆகிய குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவீந்தர் சிங் சர்பான் சிங் கூறினார். 19 முதல் 51 வயதிலான அவர்கள் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர். வேலை அட்டவணை என நம்பப்படும் 4 காகிதங்களும் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டன. சட்ட திட்டங்களை மீறி நடக்கும் விஷயங்களை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக கூறிய ரவீந்தர் சிங் சம்பந்தப்பட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். VSAT Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின்.